மயிலாடுதுறையில் மழையால் பாதிப்புக்குள்ளான பயிர்கள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் உறுதியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 69,000 ஹெக்டேர் சம்பா பயிர்களில் 27,000 ஹெக்டேர் பயிர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மெய்யநாதன் பயிர் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் மழையால் பாதிப்புக்குள்ளான பயிர்கள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். நமது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு முதல் நாள் பருவந்தப்பைய மழையின் காரணமாக ஆங்காங்கே இருக்கின்ற நெல்மணிகள் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெல்மணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்பா சாகுபடி கிட்டத்தட்ட 69,000 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உத்தேசமாக ஒரு 27,000 ஹெக்டேர் அளவிற்கான நெல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தரையோடு சாஞ்சு அந்த நெல்மணிகள் முளைப்பு திறனுக்கு உள்ளாகி இருக்கிறது. பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற வேளாண் துறை இணை இயக்குனர் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இங்கே இருக்கின்ற பாதிப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்தை கொண்டு செல்வோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். காலையிலேயே என்ன விவசாயிகள் இங்கே சந்தித்து கேள்வி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அது சம்பந்தமாக நடவடிக்கை கணக்கெடுக்க சொல்லியிருக்கோம். கணக்கெடுத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அடுத்த கட்டமாக என்னங்கிறத அறிவிக்கப்படும்.